ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி சார் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். இந்தியா முழுக்க இருக்கிற இந்த 28 மாநிலங்கள் யார் அங்க சிஎம் இருக்கணும்னு முடிவு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணும். பாஜக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா வர்றதுக்கு விதை போட்டவர் மு.க. ஸ்டாலின். இது தெரியுமா? காங்கிரஸ்காரனுக்கு தெரியுமா? நெஞ்சில குத்துல நீங்க முதுகுல தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுக குத்திக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒருவேளை விஜய்க்கு கூட போலன்னா பாஜக உள்ள நுழைஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நாங்க விஜய் கூட ஆதரவு கொடுத்தோம். கக்கன் இருந்தார், காமராஜர் இருந்தார். இவங்கெல்லாம் ஏன் காங்கிரஸ்ல இருந்து தோத்தாங்க, ஏன் வெளியேறினாங்கன்னு பாத்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை, காங்கிரஸ் செய்த துரோகங்கள். சார் வணக்கம். வணக்கம். அதாவது 108 இடங்களை விஜய் வென்றுட்டாரு. ஆனா இன்னும் ஆட்சி அமைக்க முடியாம ஒரு தவிப்புல இருக்கிறாரு. இதனிடையில சி.வி. சண்முகம் எம்எல்ஏக்களை உடைச்சி தாவேக்களை போய் இணைஞ்சு ஆதரவு தெரிவிக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த செய்திகள் உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. ஆனா நிறைய ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் பேசுறாங்க, இணையதளங்கள்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர் துருவங்களில் இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி வைக்கல, தனியாக நின்று இருக்காரு. ஆனால் கூட்டணிக்கு முயற்சி பண்ணார். கடைசி நேரம் வரைக்கும் காங்கிரஸோட முயற்சி பண்ணாங்க. ஸோ கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுனால அவங்களோட போகல, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும் இவங்களோட போகல. ஸோ இப்படி தான் இந்த கள சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்க தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா, ஸோ 107 தான் அவங்ககிட்ட இருக்கும். இந்த ஒரு சூழலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அதிகார வெறி பிடிச்சி ஒருத்தர் ஒரு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. எங்கடா நம்மளுக்கு சீட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஓடுற ட்ரெயினில் டிக்கெட்டே எடுக்காமல் போய் வித்தவுட்டில் ஏறிட்டாங்க காங்கிரஸ். ஏறினதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கே மிகப்பெரிய ஒரு தலைவலி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸ் உள்ள போனதுனால இப்போ அதிமுக வெளியில இருந்து கூட ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இந்நேரம் ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும். இவர் ஃப்ளோர் டெஸ்ட்ல இந்நேரம் ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அது எதுவுமே நடக்காம பார்த்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்லேயே நிறைய பிஜேபி காரங்க இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம துணை முதல்வராயிடலாம், நம்ம மந்திரிகள் பதவிகள் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு வேகமா அந்த பின்புலமே தெரியாம எதுவுமே தெரியாம அவங்க போய் அந்த ட்ரெயின்ல வலுக்கட்டாயமா ஏறிட்டாங்க. கூட்ஸ் ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. அது எக்ஸ்பிரஸா இருந்தா நேரம் போய் சேர்ந்துருக்கும். அது கூட்ஸ் ட்ரெயின். ஸோ அந்த கூட்ஸ் பொறுமையா இப்போ நகருது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறி இருக்கு விஜய்க்கே. காங்கிரஸ் எப்பவுமே தலைவலி தான். இவ்வளவு நாள் பெரிய தலைவலியா திமுகவுக்கு இருந்தது. இந்த தலைவலி இன்னைக்கு நமக்கு ஒளிஞ்சுது. இப்ப அங்க போயிருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி சி.வி. சண்முகம் உடைச்சி வெளியில வந்தாருன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வரும். அதனால அவங்க என்ன பண்ணோம், 2/3 போனாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வராதுனாலும் அவங்களோட ஒரிஜினல் பாஸுக்கு கோச்சிப்பாரு. இப்போ சி.வி. சண்முகத்துக்கு பாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் பாஸ் மோடி தான். அதிமுகவுக்கு டாடி மோடி தான். நான் சொல்லல, ராஜேந்திர பாலாஜி சொன்னதுதான் நம்ம என்டாஸ் பண்றோம். சோ மோடி எங்க டாடின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது, அந்த டாடி வீட்டுல இருந்து நீங்க தனி கொடுத்தன புதுசா வர இடத்துக்கு தாவேக்காங்க நீங்க போனீங்கன்னா, டாடியோட உக்ர கோபம் உங்க மேல இறங்குச்சுன்னா சி.வி. சண்முகம் எல்லாம் காத்துல பறந்துருவாரு. ஸோ அப்படிதான் சூழல் இருக்கிறதுனால இது நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்ல. ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட போகாம இருந்தா நீங்க சொல்றது நிச்சயமாக நடந்திருக்கும். சி.வி. சண்முகம் வர வேண்டியது இல்ல, எடப்பாடி பழனிசாமி வர சொல்லி டைரக்டா அமித்ஷா சொல்லியிருப்பாரு, நீங்க போங்க விஜய்க்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க. அவர் யாரு? நம்ம புள்ள தானே, நம்ம புள்ளைய நம்ம விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு அமித்ஷாவே சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் காங்கிரஸை தான் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நம்பல. ஓகே, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார் கணக்கு? இப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய வலிமை ரொம்ப கம்மியாச்சு. பல மாநிலங்கள்லாம், ஒரு சில மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல.
ஒருவேளை காங்கிரஸை காலி பண்றதுக்காக பாஜக போடுற ஒரு செயல் திட்டங்களா இது பார்க்கலாமா? ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க அதிமுகவுக்கு யாரு, சிவி சண்முகத்துக்கு யார் டாடினா மோடி தான் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை இவங்களுடைய பிளானா கூட இருக்கும்ல, நீங்க சிவி சண்முகத்தை கொண்டு போயிட்டு இங்க சேர்த்துட்டு காங்கிரஸ் வெளியே வந்து அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம நடுத்தருல நின்றுட்டு எப்படி வேணாலும் காணாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. நம்ம ஒண்ணு பண்ணலாம், நாலுல இருந்து டேக் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் தினேஷ்னு நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, ஆங்கர்னு நான் அந்த பக்கம் போயிடுறேன். அவ்வளவு கரெக்டா பர்ஃபெக்டா இல்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல நான் சொல்றேன். கோர்வையா நீங்க நடக்கிறத சொல்றீங்க. ஓகே, அதனால நான் வந்து சொன்னேன், ஒரு உங்க அரசியல் ஞானம் வந்து உள்ளபடி அளப்பரியது, நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். அதுதான் வந்து பிளானா இருந்தது. பாஜக வந்து பாத்தீங்கன்னா திட்டம் வகுக்கிறாங்க. பாஜகவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா வெளியிலே தெரிய மாட்டாங்க, அது ஒரு தாய் கழகம், அவங்க வந்து வேலை செய்வாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் தான் பாத்தீங்கன்னா நாக்பூர்ல இருந்தா எல்லா முடிவுகளும் இருப்பாங்க, இந்தியாவை யார் ஆளணும் அப்படின்னு இருந்த கட்டம் போய் இந்தியா முழுக்க இருக்கிற இந்த 28 மாநிலங்கள், டெரிட்டரி மாநிலங்கள் உள்பட்ட எல்லாத்தையும் யார் அங்க சிஎம்மா இருக்கணும்னு முடிவு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணும். அது எங்க பெருசா செல்லுபடி ஆகலன்னா, வட மாநிலங்கள்லாம் அவங்க யார் நினைக்கிறாங்களோ, இன்னைக்கு நீ மந்திரி நாளைக்கு எந்திரி, நீ இன்னைக்கு முதல்வர் நாளைக்கு நீ வந்து இங்க இருந்து எப்படி நிதிஷ்குமாரை தூக்கி வெளியில போட்டாங்களோ அந்த மாதிரி தூக்கி அவங்களை வந்து ராஜ்யசபால ஒரு எம்பி கொடுத்து அவரை வந்து காலி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து பேர வலிமைகள் மூலியமாக இப்படிதான் வந்து பண்ணுவாங்க. எஸ்ஐஆர் எடுத்துட்டு வந்தோம் அதுக்கு தான். ஸோ இப்படி பல்வேறு நெருக்கடிகள் வந்து கொடுக்கும்போது தமிழகம் சார்ந்து இந்த சவுத் இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்ல பெரியதாக அவங்களோட அரசியல் தந்திரங்கள் வந்து பலிக்கல. பாஜகவோட அரசியல் தந்திரங்களும் தொடர்ச்சியாக முறியடிக்கப்பட்டது. ஸோ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருந்தாங்க. அப்படிதான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிதான் இந்த கட்டமைப்பு வந்து வச்சிருந்தாங்க. இது ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருவாகுது. இந்தியா கூட்டணி உருவாகும் போது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர்னு காங்கிரஸே சொல்லல. அது யாரு முதல்ல சொன்னாங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முன்மொழிஞ்சாங்க, அவர் தான் வந்து சொன்னாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஒத்துக்கல. நம்ம வந்து தனியா வந்து காங்கிரஸ் வேணாம், நமக்கு பிஜேபி வேணாம், நம்ம வந்து ஒரு தனியா ஒரு கூட்டணி வந்து அமைப்போம், 3வது கூட்டணி இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 3வது கூட்டணி வந்து அமைப்புன்னு சொல்லும் போது இல்ல, நான் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் முன்னிறுத்தன் இவர் சொன்னதுனால இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான், இவர் மேல நம்பிக்கை வச்சுதான் அந்த இந்தியா கூட்டணியே வந்து உருவானது. கண்டிப்பா. அதே மாதிரி பார்லிமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு விவாதங்கள், இவர் வந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்க. திரு ராகுல் காந்தி அவர்களை தகுதி நீக்கம் செய்யும் போது அந்த களமாடியது யாரு உங்களுக்கு? அந்த நன்றி விசுவாசம், அந்த சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறது ஒரு துளியாவது அந்த காங்கிரஸ்காரங்க வந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, அவரை பப்புன்னு சொன்னாங்க. எங்க பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பப்புன்னு சொன்னாங்க. அங்க யாரு உங்களை வந்து காப்பாத்தினாங்கன்னா, யார நீங்க இப்படி சொல்றீங்க, தனி மனித தாக்குதல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்து வேலை செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட எம்பிகள். டிஆர் பாலு தலைமையிலும் கனிமொழி அவர்கள் தலைமையிலும் வந்து அன்னைக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து களமாடினாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளவு வீரியமா பேசினாங்க. அண்ணன் திருமா வந்து வீரியமா பேசி காங்கிரஸ் வந்து அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனோட வெற்றியா தான் பாத்தீங்கன்னா இதை எங்க அறுவடை பண்ணாங்கன்னா கேரளால இன்னைக்கு அறுவடை பண்ணிருக்காங்க. தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது, இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா 401 சீட்டு வரும்னு சொன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடிக்கு, தவிடு பொடியாக்குனாங்க அடிச்சு. கண்டிப்பா கிட்டத்தட்ட அவங்க இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். பாஜக வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா வர்றதுக்கு விதை போட்டவர் வந்து மு க ஸ்டாலின். இது தெரியுமா காங்கிரஸ்காரனுக்கு? தெரியுமா? இன்னைக்கு காங்கிரஸ்க்கு முட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து தெரியுமா ஸ்டாலின் யாரு, திமுக யாரு? இந்த வரலாறை வந்து படிக்கணும். வெற்றி தோல்விங்க தான் சகஜங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க, வந்து ஜெயித்தவர்கள் நாளைக்கு வந்து தோற்பாங்க. இது வந்து விஷயம் இல்லை. உங்களோட இலக்கு என்ன? நீங்க இன்னைக்கு மதவாத சக்திகளை நீங்க எதிர்க்கணும்னா நீங்க இன்டாக்ட் கூட்டணியில் இருக்கணும். 10 ஆண்டுகளா இந்த கூட்டணி வச்சிருந்தாரு. ஐயா கலைஞர் கூட 10 ஆண்டுகளா இன்டாக்ட் கூட்டணி இல்ல. காங்கிரஸால வந்து பெரிய இழப்புகளை சந்திச்சதும் திமுக தான். கண்டிப்பா. நீங்க வந்து காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆனா இவங்க வந்து அதை வந்து தீர்ப்பாணையம் போயெல்லாம் உங்களுக்கு வாங்குவாங்க, தீர்ப்புகளை வந்து வாங்குவாங்க. ஆனா இது கிரெடிட் யார் எடுத்துப்பாங்கன்னா காங்கிரஸ் எடுத்துப்பாங்க. 2Gல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதுல வந்து அந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வாதாடி அண்ணன் ராசா அவர்களே வாதாடி அவரே வந்து வழக்கறிஞர் வந்து அந்த கேஸை தவிடு பொடியாக்கி
திமுக வந்து ஜெயிச்சது, அதுக்காக ஆட்சியை பறி கொடுத்தது. திமுக வந்து ஆட்சியை வந்து பறி கொடுத்தது. இதை யாரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்கன்னா திமுக தான் தப்பு பண்ணுச்சுன்னு காங்கிரஸ்காரனே பல இடங்கள்ல போய் பேசினாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் திமுக மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி அதுதான் திமுக தான். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இவங்க இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் எதிர்த்தார், இலங்கை தமிழர் நீங்க வந்து கொன்று குவிக்கிறத நாங்க ஒரு நாளும் விரும்ப மாட்டோம்னு சொன்னாரு, உண்ணாவிரதம் இருந்தாரு, எல்லாமே பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் செவி மடுக்கவே இல்லை. அவங்க வந்து இலங்கை மக்களுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணாங்க. ஆனா அந்த பழி யார்கிட்ட வந்துன்னு பாத்தீங்கன்னா திமுக. தொடர்ச்சியாக இலங்கை தமிழருக்காக பல்வேறு நலத்திட்டங்கள், உதவிகள், அவங்களுக்கு வந்து நிதி உதவியிலேருந்து எல்லாமே ஐயா கலைஞர் வந்து பண்ணியிருக்காரு. 2 முறை வந்து ஆட்சியே வந்து இழந்தாங்க இலங்கை தமிழுக்காக. இதெல்லாம் காங்கிரஸ்காரனுக்கு வந்து தெரியாது. ஸோ இவ்வளோ வடுக்கள் இருக்குங்க. நெஞ்சில குத்துல நீங்க முதுகுல தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து திமுக குத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு வலுவான எதிர்கட்சி வேணும், நம்ம வந்து மாற்று, இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு மாற்று வந்து காங்கிரஸ் தான் திமுக தான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அவங்க தான் முன்னிலைப்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வரலாறுலாம் மறந்துட்டு இன்னைக்கு அற்பத்தனமான பதவி சுகத்துக்காக இன்னைக்கு வந்து காங்கிரஸ் போயிருக்காங்க. இதுக்கான விலை மிகப்பெரிய விலையை வந்து இன்னைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒருவேளை விஜய்க்கு கூட போலன்னா பாஜக உள்ள நுழைஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு, ஸோ அதை தடுக்கிறதுக்கு நாங்க விஜய் கூட ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படி நீங்க தடுக்கிறீங்க? இதே காங்கிரஸ் தான் வந்து சொன்னாங்க பிஜேபியோட ஆள் தாங்க விஜய். நான் சொல்லல, காங்கிரஸ்காரங்களே வந்து சொன்னாங்க. விஜய் ஃபண்ட் பண்ணி தாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. விஜய் வந்து இயக்குறதே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான், அமித்ஷா சொல்லி தான் அவர் எல்லாமே பண்றாரு. சரி, லாஜிக்கா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றீங்கல்ல, அரசியல் எதிரி திமுக மட்டும் எதிர்க்கிறீங்களா? கொள்கை எதிரியா பாஜகவுக்கு நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேறீங்க. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றீங்களே, மோடி அங்கிள் நீ ஏன் சொல்ல மாட்டீங்க? நம்மளா கேள்வி கேட்டோம்? காங்கிரஸ்காரங்க தான். அப்ப இன்னைக்கு எப்படி உங்க கொள்கையில நீங்க சமரசமானீங்க? ஸோ அப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவையை வந்து நீங்க பேசும்போது அப்ப அதுக்கான பின்விளைகள் வந்து ஏற்படும். எங்க திமுகவோட தோல்வி வந்து நிரந்தரமான தோல்வி இல்லை, இது ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், அவ்வளவுதான். விளையாட்டுல நம்ம வந்து விளையாடுறோம், 100 மீட்டர் ஓட்டத்துல நம்ம வந்து ஓடணும், இல்ல ஒலிம்பிக்லயே நம்ம வந்து ஓடுறோம், கீழேதான் தடிக்கு விழுறோம், திருப்பி எழுந்துதானே ஓட போறோம். நம்ம வந்து பின்வாங்கினதே கிடையாதுல்ல, இது வரைக்கும் பின்வாங்கினதே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி திமுக இன்னைக்கு வந்து மேலே வந்துடும். ஆனால் காங்கிரஸ் இதோட தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாலே வந்து காணாம போனது இதுக்கப்புறம் தேடுகின்ற ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் வந்து இருக்கு. ஓகே, சூழ்நிலைகள் இப்படி தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கிறாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ 2 விஷயம் இருக்கு. இப்போ வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் இருக்கும்போதும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை, கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொள்கை, விசிகாவுக்கு ஒரு கொள்கை, திமுகவுக்கு ஒரு கொள்கை. ஆனாலும் ஏன் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது எதிரியான பாஜகவை நம்ம வந்து வீழ்த்தணும்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நம்ம எல்லாம் இணைந்து ஒன்றிருப்போம். திமுக வந்து அதுதான் வந்து முன்னெடுத்தாங்க. ஸோ அதனால வந்து பிஜேபி உங்களால் எதிர்க்க முடியுது. இன்னைக்கு அதில் அந்த கூட்டணியில் ஒரு ஓட்டையை போடணுன்னு பாஜக வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட் கூட தெரியாம பச்சை புள்ளத்தனமா நீங்க வந்து நேத்துக்கு வந்த கட்சியில போய் நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த கட்சி, சுதந்திரத்தப்போ இந்தியாவை ஆண்ட கட்சி, 1/2 நூற்றாண்டுகள் இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சி, அல்பத்தனமாக 5 சீட்டை எடுத்துக்கிட்டு நீங்க அங்க போயிட்டீங்க. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து இன்னொரு அப்படி இவங்க போனாலும் அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை வந்து கிடையாது விஜய். அப்ப பெரும்பான்மை கிடைக்கணும்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள்ல நிறைய பேர் பேசுறாங்க, டிபேட்ல கூட பேசுறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்து பேசுறாங்க, வந்து மூத்த ஊடகங்கள்லாம் வந்து பேசுறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து ஏன் சேரக்கூடாது? அதுக்கு ஒருத்தர் வந்து கோட் பண்றாரு. தம்பி லயலாமணி சொன்னார்ல, திரு விஜய் அவர்களை வந்து எதிர்க்கணும்னா திமுக அண்ணா திமுக சேர்ந்து தான் விஜய் வந்து எதிர்க்க முடியும்னு சொல்லுது. இது வந்து என்ன சொன்னேன்னா, இது கற்பனைவாதம், இது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, திமுக வந்து ஆரம்பிக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சியை வந்து முன்னிறுத்தி. இந்த மக்களுக்கு வந்து பிரச்சனை அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேர்தல் அமைப்பே வந்து கிடையாது, நான் எலெக்ஷன் மூவ்மெண்ட். அவங்க வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்ச ஒரு அமைப்பா தான் இருந்தாங்க. திமுக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நீதி கட்சியோட தொடர்ச்சி தான் வந்து தீகா. தீகாவோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து புறக்கணிப்பு.
தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொன்ன ஒரு அமைப்பு நாளடைவில் என்ன பண்றாங்கன்னா, அறிஞர் அண்ணாதுரை வந்து கருத்து கணிப்பு கேட்கிறார். தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு கேட்கிறார். திருச்சியில வந்து மாநாடு வச்சு கேட்கிறாங்க. 2 பெட்டி வந்து வைக்கிறாங்க. 2 பெட்டி வச்சு, ஒன்று வந்து இது வந்து நம்ம தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கான ஒரு பெட்டி, இதில் வந்து ஜனநாயக முறைப்படி இதில் ஓட்டு போடுங்க. இது வந்து தேர்தலே வேணான்னு சொல்ற ஒரு பெட்டின்னு 2த்திலையும் வாக்குகள் போட்டாங்க. ஆனா வாக்குகள் எதுல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்தலில் நிக்கணும்ன்றது தான். அதன் அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி தான் அவங்க வந்து எலெக்ஷன்லேயே வந்து நின்னாங்க. 67க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திமுக வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து 67ல் வந்து ஜெயிக்கும் போது கூட அண்ணா என்ன சொன்னார்னா, நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம், 15 ஆண்டுகள்லேயே வந்ததே சீக்கிரம்னு சொன்னார் அண்ணா. இன்னும் நம்ம வந்து ட்ரெயின் ஆகி களத்தில் வந்திருக்கணும்னு சொன்ன ஒரு கட்சி 15 வருஷத்துக்கு அப்படி வந்து சொன்ன ஒரு கட்சி பல பேர் உயிர் தியாகம் பண்ணி, மொழி போரில் வந்து பல பேர் உயிர் தியாகம் பண்ணி தான் அந்த கட்சி வந்து ஆட்சி கட்டில் வந்து அமருது. இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஏன் காங்கிரஸ் பாரம்பரியமான கட்சி தோத்துது, திமுக கிட்ட ஏன் தோல்வி அடைஞ்சது பார்த்தீங்கன்னா, அங்கே மிகப்பெரிய ஒரு தலைவர் இருந்தார் வந்து உங்களுக்கு காமராஜர் இருக்காரு. காமராஜரை யாரு தோக்கடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்களை இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்கல்ல, நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம், நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்னு சொன்னதான். கம்முனாட்டிங்களா, உங்களுக்கு காங்கிரஸை தோக்கடிச்சதே, காமராஜர் தோட்டச்சே காங்கிரஸ் காரணங்க தான். அன்னைக்கு இருந்த உட்கட்சி பிரச்சனை தான். காமராஜருக்கு எதிராக வந்து களமாடியவர் பாத்தீங்கன்னா ராஜாஜி. இது கூட எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. கக்கன் இருந்தார், காமராஜர் இருந்தார், இவங்கெல்லாம் ஏன் வந்து காங்கிரஸ்ல இருந்து தோத்தாங்க, ஏன் வந்து வெளியேறினாங்கன்னு பாத்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை, காங்கிரஸ் செய்த துரோகங்கள். ஸோ இப்படிதான் காங்கிரஸோட வரலாறு இருக்கு. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து பழைய காங்கிரஸா மாறணும்னு அவங்க வந்து விருப்பப்படுறது காலம் கடந்து போச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக துணையோட தான் நீங்க வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சிருங்க. இன்னைக்கு திமுக அவங்களை வந்து அவங்களே ஆக்சுவலா வெளியேற்றி இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஒரு மேன்மையான அரசியல் நடத்தினால உங்களை வெளியேறல, நீங்க வெளியேறிட்டீங்க. இன்னைக்கு நீங்க அரசியல் அனாதையா தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சில கட்சிகள் இருக்கு, பாமக, பாஜக, அமமுகலாம் எம்எல்ஏக்கள் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே போனாலும் இந்திய முஸ்லீம் லீக், தேமுதிக, விசிக, சிபிஐ, சிபிஎம் அவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இணையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, முரண்பாடுகள் தான் வரும். ஏன் நம்ம அது சொல்றோம்னா, நீங்க 2ஆ பிரிக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் அந்த கூட்டணி இப்ப யாரோட தலைமையில, இது வந்து மாநில தேர்தல்னால, சட்டமன்ற தேர்தல்னால திமுக தலைமையில இருந்ததுனால, இப்போ ஒருவேளை வந்து விஜய் ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து விசிகாவும் 2 கம்யூனிஸ்டுகளும் வந்து விஜய் கூட போனா விஜய்க்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கும், அவர் வந்து ஆட்சி அமைச்சிருவார். அந்த இது வந்து முடிஞ்சது. ஒருவேளை அப்படி போயிட்டாங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி சுக்குநூறா உடஞ்சு போயிடும். இது இந்தியா கூட்டணி இல்ல, தமிழ்நாட்டிலே திருப்பி இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்தல் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது. இந்த வருஷத்துல டிசம்பர் மாசத்துல வந்து வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2029 வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. நம்ம ஒருவேளை விஜய் கூட போயிட்டோம்னா விஜய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னே தெரியாது, அவர் ஆட்சியை தொடர்ச்சியா நடத்த முடியுமான்னு தெரியாது, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் எதிரி கொள்கை 2 பேரை சொன்னாரு. அரசியல் எதிரியான திமுகவை மட்டுமே எதிர்த்து களமாடுறாரு. கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட அவர் எந்த முரணும் வந்து ஏற்படல. அவங்க எதை பேசினாலும் இவர் வந்து எதிர்த்து பேசுறதே இல்லை. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரமாக பாஜக எதிர்த்து பேசுறவங்க 2 கம்யூனிஸ்டுகளும் வந்து விடுதலை சிறுத்தையும். அப்ப இவங்க எப்படி அவரோட போய் இணக்கமா இருக்க முடியும்? ஒருவேளை இவங்க போனாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு புற சூழலும் சரி அக சூழலும் சரி இவங்களுக்கு வந்து அங்க சரி வராது. ஒரு 6 மாத காலம் வேணா டிராவல் பண்ணலாம். 7வது மாதமும் நிச்சயமா அவங்களுக்கு வந்து முரண் வருமா, அவங்க வெளியில வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அரசாங்கம் வந்து கவிழும். அப்ப இந்த கோபம் மக்கள் வந்து, ஏன்னா பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் முதலமைச்சரா வரணும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க வெளியில வந்தீங்கன்னு வச்சுங்களா, ஆதரவு கொடுத்துட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா 2 உங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு மேல சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் மக்களோட கோபம் வந்து வரும். ஊரக உள்ளாட்சியில நீங்க படுதோல்வி அடைவீங்க, வருகின்ற எல்லா தேர்தலையும் படுதோல்வி அடைவீங்க. திமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, நான் எதிர்கட்சியா தான் இருப்பேன், மக்கள் பணியை நாங்க செய்வோம், நாங்க பின்னு வாங்க மாட்டோம், அதே மாதிரி அவர் எந்த விதமான தொந்தரவும் பண்ண மாட்டோம். 6 மாசத்துக்கு நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். மேபி அவர் வந்து பெருசாக ஏதாவது தவறு செய்யாத பட்சத்தில் அவர் வந்து ஃப்ரீயா விடுவோம்னு சொல்லுமா. இந்த புரிதல் மக்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இவங்க போனாங்கன்னா காங்கிரஸுக்கு இன்னைக்கு என்ன நிலைப்பாடோ, காங்கிரஸ் இன்னைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு
எப்படி இருக்காங்களோ அதே நிலைமையில் தான் இந்த கட்சிகள் வரும்னு ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டவங்க வந்து காரல் மார்க்ஸ் தலைமையை ஏற்றுக்கிட்டவங்க கம்யூனிஸ்ட் தலைமையை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு வந்து இது நிச்சயமாக தெரியும், இந்த புரிதல் வந்து இருக்கு. ஆனாலும் அங்க ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைமை வந்து நல்லா தெளிவாக தான் இருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அண்ணன் திருமாவர்களும். ஆனா தொண்டர்கள் இன்னும் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசைப்படுறாங்க. நிறைய பேர்கிட்ட நானே பேசும்போது, ஏங்க எங்களுக்கு என்னங்க பிரச்சனை, ஏன் நாங்க திமுகவை மட்டும்தான் வளர்த்து விடணுமா, ஏன் நாங்க வந்து விஜய் கூட போக கூடாது, பதவி சுகங்களை ஏன் நான் அனுபவிக்க கூடாது. பதவி சுகத்துக்காக ஆரம்பிக்கிறது விசிகா கிடையாது. பதவி சுகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சிபிஐயோ சிபிஎம்மோ வந்து கிடையாது. அதுக்காக வந்து திமுக பதவி சுகத்துக்காக வந்த கட்சின்னு நான் சொல்ல, அது ஒரு மக்கள் மூவ்மெண்ட். இதுவும் இவங்க எல்லாமே ஒரு மக்கள் மூவ்மெண்ட். அதனால இவங்க வந்து விஜய்க்கு பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து 99% வந்து கிடையாது. 1% நடக்கலாம், ஒரு மேஜிக். எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளவு பேர் வாக்களிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கலாம். இது ஒரு பக்கம்.